ஒரு குடும்பம் கனி நிறைந்த குடும்பமா இருக்கணும்னா அதற்கு தண்ணீர் தேவை. அது என்ன தண்ணீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்தின்படி வாசிக்கும் பொழுது அதற்கு என்ன தண்ணீர்னா, வேத வசனம் என்கிற தண்ணீர் ஒரு குடும்பத்திற்கு தேவை. வேத வசனமாகிய தண்ணீர் தடாகங்கள் அண்டையிலே ஒரு குடும்பம் நாட்டப்பட்டிருக்குமானால் அந்த குடும்பம் நிச்சயமா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற ஒரு குடும்பமா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்ம குடும்பத்திற்காக எத்தனையோ காரியங்களை ஆயத்தம் பண்றோம், எத்தனையோ காரியங்களை சேமிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எவ்வளவோ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா எத்தனை பேர் நாம் நம்முடைய குடும்பங்கள்ல கனி உண்டாகும்படி, செழிப்பு உண்டாகும்படி, ஆசீர்வாதம் உண்டாகும்படி, அநேகருக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் பிரயோஜனப்படும்படி, அநேகர் நம்முடைய கனிகளை புசித்து மகிழும்படி எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தை வசனமாகிய தண்ணீர் தடாகங்களை சார்ந்து வாழுகிறோம் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. வசனத்தை எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்திற்கு நம்ம வீடுகளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? தேவனுடைய வேத புஸ்தகம் நம்முடைய வீடுகளில் எவ்வளவு பயன்படுத்தப்படுகிறது, எவ்வளவு பேசப்படுகிறது, எவ்வளவு ஆராயப்படுகிறது, எவ்வளவு ஆலோசனையாக பெறப்படுகிறது. எத்தனை காரியங்களுக்கு நம்ம தேவனுடைய வசனத்துக்கு நேராக நம்ம போகிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற நாம், கணவன் மனைவி பிள்ளைகள், எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தில் நம்ம ஆர்வம் உள்ளவங்களா இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில வரும் எல்லா தேவைகளுக்கும் எத்தனை பேர் தண்ணீராகிய தேவனுடைய வசனத்தை நோக்கி நம்ம ஓடுறோம்? நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய கேள்விகளினுடைய பதில்களுக்காக எத்தனை பேர் வேத வசனங்களை ஆதாரமாய் வைத்திருக்கிறோம்? அந்த தண்ணீரை எத்தனை பேர் நம்ம தேடுறோம்? மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு தாகம் இருக்குங்க. அது என்ன தாகம்னு கேட்டீங்கன்னா, வேத வசனமாகிய தண்ணீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான். அது நம்மளை பிழைப்பூட்டுகிற ஒரு வசனம், நமக்கு ஜீவன் கொடுக்கிற ஒரு தண்ணீர். அதை குடிக்கும் பொழுது, அது நம்முடைய குடும்பங்களை நாம் நாட்டும் போது அது நீண்ட காலம் கனி கொடுக்கிற குடும்பமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய வீடுகளில் எத்தனை பேருக்கு வேத வசனத்தின் அறிவுள்ளவர்களாக, வேத வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக, வேத வசனத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோம்? எத்தனை வீடுகளில் அன்பான மனைவிகள், கணவன்மார் வேத வசனத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? வேத வசனம் என்பது ஒரு போதகன் சபையிலே போதிக்கிற ஒரு புஸ்தகம் அல்ல, அது நம்ம ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் தண்ணீர். பாஸ்டர் தண்ணி குடிக்கிறார் அப்படின்றதுக்காக நாம தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? நான் பாருங்க இப்போ குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்காக உங்களுக்கு தாகம் எடுக்காதா? உங்க தாகம் தீர்ந்துருமா? இல்லை. வேத வசனம் என்பது ஒரு போதகன் பயன்படுத்துகிற ஒரு புஸ்தகம் மாத்திரம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய குடும்பத்தை செழிப்புக்கு நேராகவும் ஆசீர்வாதத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டிய ஒரு தண்ணீர் தடாகம். அதிலே நாம் ஞானம் உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, அதை சார்ந்தவர்களாக, அதன் மேல் அஸ்திபாரம் போட்டவர்களாய் நம்முடைய வேர்கள் அந்த தண்ணீர் அண்டையில இருக்குமானால் எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை வெயில் அடிக்கட்டும், எத்தனை காற்று அடிக்கட்டும், எத்தனை வறட்சி எங்கும் வரட்டும், ஆனால் கர்த்தருடைய வசனம் என்னென்றும் நிலைத்திருக்கும். உலகத்தில் உள்ள எல்லாமே வறண்டு போகும், எல்லாமே மாறி போகும், எல்லாம் காய்ந்து போகும். ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்தாலுமே கர்த்தருடைய வசனமோ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. பூ உலர்ந்து போகும், புல் காய்ந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த வசனத்தின் மேல் நம்முடைய குடும்பத்தை நாம் நிலை நிறுத்துவதற்கு நாம் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். நம்முடைய குடும்பம் செழிப்புக்கு நேராக போகணுமா? என்னுடைய குடும்பத்தின் ஆதாரம் என்ன? என் குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் என்ன? என்னுடைய அறிவல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, அனுபவம் அல்ல, என்னுடைய ஆற்றலோ, என்னுடைய எந்த ஒரு பலனோ அல்ல. இட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். என் வீட்டினுடைய ஆதாரம் கர்த்தருடைய வசனம். அந்த வேத பகுதியை நீங்கள் 1 சங்கீதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியின் வழியில் இல்லாமல், பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராம, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்கிற மனுஷன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன தேவை வந்தாலும் சரி, எந்த கேள்வி வந்தாலும் சரி, அவன் எங்க ஓடுறானா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ஓடுறான். He finds his source from the word of God. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் வேத புஸ்தகத்தை ஒரு அந்நிய புஸ்தகமா மாத்திட்டாங்க. உலக மனிதர்கள் இன்னைக்கு அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க, கை தேர்ந்தவர்களுடைய ஆலோசனை கேட்குறாங்க.
ஆனால் நம்முடைய ஜீவனுக்கும், நம்முடைய சுக வாழ்வுக்கும், நம்முடைய செழிப்புக்கும், கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கும் தேவன் கொடுத்த வேத புஸ்தகம் அநேக வீடுகளில் அந்நிய பொருளா இருக்கிறது. அநேகர் அந்த வேத வசனங்களை அறிந்து கொள்றது இல்லை, அதன்படி தங்கள் வாழ்க்கை நடக்கிறது இல்லை. ஆனா என்ன ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே என் குடும்பம் செழிப்பா இருக்கணும், என் குடும்பம் கனி கொடுக்கிறதா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். இல்லையா, நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த அருமையான வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்.